ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஐம்தாவா வெல்கம் பேக் டு நம்ம நியூ வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் ஆன் கேண்டில்ஸ் அட் கீ லெவல். எப்பயுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேண்டில்ஸ் தான் முக்கியமான விஷயம். கீ லெவல்ஸ் ஆர் ட்ரெண்ட் லைன்ஸ் ரொம்பவே முக்கியம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே ஒரு சார்ட் எடுத்துமே ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ லெவல்ஸ் ட்ரா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங் இங்கே இருக்கா இல்லை பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல், டூ நாட் என்டர் மிடில் ஆஃப் த ஜோன். என்னன்னா டூ நாட் என்டர், இது என்ன விஷயம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் நீங்கள் ஜோன் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடு உங்களுக்கு என்ன கவரேஜ் கிடைக்கும், அந்த 1:1 தான் ப்ராஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்டானாலையும் ₹1 போயிடும், அண்ட் ப்ராஃபிட் வந்தாலே ₹1 போயிடும். ஆனால் பட் நம்மளோட டார்கெட் என்ன, போனால் ₹1 வந்தால் ₹10 பண்ணுற மாதிரி தான் ட்ரேட் இருக்கும். எப்படின்னா ஸ்னைப்பர் என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஒன்லி இதனால தான் மிடில் ஆஃப் த ஜோன் வந்து கேண்டில்ஸ். இதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், டூ நாட் என்டர் கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன, ஸ்னைப்பர் என்ட்ரி எடுக்கும்போது கீ லெவல்ஸில் வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே வேலிடாக இருக்க மாதிரி பாருங்கள். ப்ளஸ் மோர் தென் ஆஃப் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ், மூவிங் அவரேஜஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? செகண்ட் ரூல் அவ்வளோதான். ஓகே, அப்சர்வ் த கேண்டில்ஸ் ஃபார்மேட் அட் த கீ லெவல். என்ன ப்ரோ அப்படின்னா, ஒன்று இந்த கீ லெவல்ஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த கீ லெவல்ஸில் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஒன்று இந்த கீ லெவல்ஸில் இருந்து மார்க்கெட் பாஸ்ட்டுக்கு ரியாக்ட் பண்ண போதா இல்லை ஃபியூச்சரில் இதுவாக தானாக ரியாக்ட் பண்ண போதா. ஒன்று ஒரு ரெண்டு ரூல் தான். இந்த கீ லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் மேலே புஷ் பண்ணணும் இல்லை கீழே புஷ் பண்ணணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ண போதா இல்லை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்ட் பண்ணி மார்க்கெட் கீழே புஷ் பண்ண போதா. இதான் அந்த ரூல். அதே தான் ட்ரெண்ட் லைன்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு கீழே புஷ் பண்ண போதா இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி புஷ் பண்ண போதான்றது அந்த ரூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் 5 minutes 15 minutesலாம் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடோட நிறுத்திக்கோங்க. இந்த கீ லெவல்ஸ் போடுறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி போடாதீங்க. அதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேமிங்ஸ் லாட் ஆஃப் நாய்ஸஸ். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 1 minute டைம் ஃப்ரேமில் போய் காமிக்கிறீங்க. உங்களுக்கு ஷார்ட் டைம் வீக்கில் இருக்கிற கேண்டில்ஸே வந்து தப்பாக கூட காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்து செல் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிப்ஸ்னால் எவ்வளோ கன்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் எடுத்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கீ லெவல்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா லாட் ஆஃப் நாய்ஸஸ் நிறைய இருக்கும். கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து 1 hour எனக்கு 1 minute பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் வந்து டைம் ஃப்ரேமிங். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 hour டைம் ஃப்ரேமிங் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி, கீ லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் சேர்த்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸை வந்து லோ பாயிண்ட்லையும் டார்கெட் பாயிண்ட் 3 times டச் பண்ணணும். எப்பவுமே டார்கெட் பாயிண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து ஷார்ட் பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே ட்ரேடாக எடுக்கவே கூடாது. 3 ட்ரேட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ட்ரேட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த லெவல்ஸில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டார்கெட், இது வந்து என்ட்ரி லெவல், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜோன், இந்த இடத்துல வச்சு இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். எப்பவுமே 3 டார்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் சேஃபார் சைடில் பிரேக் இவன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா வந்து கம்பைன் கேண்டில்ஸ் வித் அதர் ஃபார்மேட். ஓகேங்களா? என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கரெக்டாக இருக்கா இல்லை வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதா இல்லை RSI டைவர்ஜென்ஸ் கொடுக்க போகுதா, அந்த மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தான் போய் முடியும். ஸோ தட் முடிஞ்ச வரைக்கும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கம்பேர் சைஸ் கேண்டில்ஸ் பாடி டு விக். என்ன ஒரு விஷயம்னா, பெரிய சைஸில் கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட்டோட ப்ரீசைசிங் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தட் சின்ன கேண்டில்ஸ் அப்படின்னா ரொம்பவே மூவ்மெண்ட் கம்மி. அதை தாண்டி விக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம், விக்கு வந்து ஒன் சைடில் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மார்க்கெட் புஷ் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு அதே மார்க்கெட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, விக்கு வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கோ அதுபடி கீ லெவல்ஸில் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் அதே டைரக்ஷனில் புஷ் பண்ணும். ஓகேங்களா? கீ லெவல்ஸில் மார்க்கெட் வந்து கிரீன் கலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் கிரீன் கலரில் மேலே புஷ் பண்ணும். ஓகே, பிக் பாடி ஈக்குவல் டு பிக் மூமெண்டம், ஸ்மால் பாடி ஈக்குவல் டு ஸ்மால் மூமெண்டம். அவ்வளோதான், இதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? டாப் மெமரைஸ் கேண்டில்ஸ் பேட்டர்ன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வரும், அதனால தான் வந்து நிறைய விஷயம் அப்படியே எழுதி போட்டு அப்படி கம்ப்ளீட் ஸ்டார்ட் முடிச்சிட்டேன். டாப் மெமரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து இது என்னோடய ஃபேவரட் போட்டிருக்கேன். புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், டோஜி, அதுக்கப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். டோஜி ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விக்குக்காக, அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார்லாம் வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்க்காக, புல்லிஷ் என்கல்ஃபிங்லாம் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ்க்காக, அதுக்கப்புறம் 3 லைன் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது மேலே வந்து படிக்காமல் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கீழே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், 3 லைன் ஸ்ட்ரைக், 3 கண்டினியூஷன் க்ரீன் கேண்டில்ஸ், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி ஜோன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண பாருங்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் அட் கீ லெவல்.
டூ நாட் என்டர் இமீடியட்லி வென் ப்ரைஸ் அட் திஸ் கீ லெவல். என்னன்னா இதுக்கான ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்விங் ஆகி போயிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் மார்க்கெட் நான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த இடம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை தாண்டி முக்கியமான விஷயம் இந்த லெவல்ஸில் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது. ஆனால் பட் இந்த உங்களுக்கு என்ன தெரியும் இங்கே வந்து மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணியிருக்குன்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே தான் புஷ் பண்ணிட்டு நம்பக்கூடாது. ஸோ தட் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே ரீட்ரெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கேண்டில் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு அதுக்கு ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அவாய்ட் த கன்சால்டேஷன் ஜோன்ஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து மூவிங் அவரேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே இடத்துல வந்து மூவ்மெண்ட் காமிக்கிறது, பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் காமிக்காமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டச் பண்ணிட்டு மார்க்கெட் போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். இதான் ஒரு விஷயம். கன்சல்டேஷன் ஜோன்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போகணும் அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் டவுன் ட்ரெண்டில் வந்து ரீட்ரெஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் மேலே கீழே போகும். இவ்வளோ தான் வந்து ஒரு பேசிக்காக வந்து என்ன சொல்கிறது ஒரு கேண்டில்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுங்கன்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டில்ஸுமே வச்சு எப்படி ஒரு ட்ரேட் எடுக்க போகிற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்க பார்க்குறேன். இதில் வந்து என்ன தான் இது வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். அது வந்து கேவலமாக யாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட்டாக முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து எழுதி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷார்ட்டாக வீடியோஸை முடிச்சிட்டேன். முக்கியமாக இந்த கேண்டில்ஸில் வச்சு எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து 4 hour டைம் ஃப்ரேமிங் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அந்த 4 hour டைம் ஃப்ரேமிங் சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கீ லெவல்ஸுமே வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கணும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுற எல்லா கீ லெவல்ஸும் வரைஞ்சிட்டு சின்ன டைம் ஃப்ரேமிங்கில் போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மார்க்கெட் இருந்திருக்குன்றனால இந்த இடத்துல பாஸ்டெலாம் எதுவுமே வரையில. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு மார்க்கெட் லோ பாயிண்ட்டு அதுக்கு ஒரு ஹை பாயிண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு இன்னொரு ஹை பாயிண்ட்டு இந்த டார்கெட் வந்து கன்ஃபார்ம் வச்சுக்கணும். மார்க்கெட் இன்னொரு கொஞ்சம் வந்து மேலே புஷ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஜோன்ஸையுமே வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஜோன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு லாட் ஆஃப் கம்பெனி அதுக்கப்புறம் கீ லெவல்ஸ் மூவிங் அவரேஜஸ் கிராஸ் ஓவர் ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஃபிப்னாச்சி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்காக ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே தட்ஸ் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதான் வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு பண்ணுறதுக்கான ரூல்ஸ். இது வந்து ஒரு பேசிக்காக இந்த ஒரு விஷயம்லாம் நான் எழுதி போட்டு வந்து பார்த்தாலே புரியும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ தட் அதனால் வந்து இது வந்து டைப் பண்ணிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பாய், நல்லா இருக்குது.